ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த ஜெபத்தில் கூடி தேவனை நோக்கி பார்த்து நமக்காகவும் நம்முடைய தலைமுறைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். யெகோவாயீரே, தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளா சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். Thank you, Jesus. யெகோவா ஷம்மா, தேவைகளை சந்திக்கிற தெய்வமே, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர், என்னையே மீட்க. சொல்லுங்க, என்னை மீட்க உங்களையே தந்தீங்க ஆண்டவரே. உங்க அன்புக்கு Thank you, Jesus. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உமக்காக வாழ்வோம் என்று உமக்காக உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே இருக்கிற இடங்களில கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம், நீர் மாத்திரம் போதும். யெகோவா நிசி, நீர் மாத்திரம் போதும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சந்ததியும் நானும் என் தலைமுறையும் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா, விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர் ஆண்டவரே, கண்ணீரை காண்கிறவர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, அதிசயமான தேவன் என்று உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர். எல்லாரும் வாயை திறந்து நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், எங்கள் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறீர், எங்களை நடத்துகிற ராஜாவாய் இருக்கிறீர். பகலில் மேக ஸ்தம்பமாய் இருக்கிறீர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்க
அழைக்கிறவராய் இருக்கிறீர், வழிநடத்துகிற நட்சத்திரமாய் இருக்கிறீர். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் வீடுகள், வாசல்கள், நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறபடினால் கர்த்தர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் நீரோ எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தீர் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். இன்றைக்கும் அந்த வாக்கினை நம்பி உங்க சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ரட்சகர் இயேசுவை உயர்த்துகிறோம், ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம், கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம், மகிமையின் தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் இன்றைக்கு இந்த ஜெப வேளை முழுவதும் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. அந்தகார வல்லமைகளோடு போராடவும் ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களை விடுதலை செய்யவும் ஆண்டவர், நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிற ஆண்டவரே. ஹalleluya, thank you Jesus. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்கள் நாவினால் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல சொல்லுகிறோம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வந்து நிற்கிறோப்பா. இந்த யுத்தத்தை நாங்கள் செய்வதல்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருந்த இந்த யுத்தத்தை செய்கிறதற்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா எழுந்தருளுவீராக, இயேசு ராஜா எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிக்கப்படுவார்களாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு பணிந்து குனிந்து உமக்கு மகிமை செலுத்தி இந்த ஜெப நேரத்தை துவங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ராஜா இன்றைக்கு நம் மத்தியிலே மகிமைப்பட போகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா. தூயவர் இயேசுவை துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா. தூயவர் இயேசுவை கருணையின் உள்ளம் படைத்தவரே, குற்றங்கள் யாவையும் சுமந்தவரே, குருசினில் எனக்காய் மரித்தவரே, குருதிய சிந்தி மீட்டவரே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா. தூயவர் இயேசுவை பரலோக மகிமை துறந்தவரே, பாவைய உலகில் வந்தவரே, பரிசுத்தராகவே வாழ்ந்தவரே, பாவியை மீட்கவே வந்தவரே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா. தூயவர் இயேசுவை துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா. தூயவர் இயேசுவை. Thank you Jesus. எல்லா துதிகளுக்கும் பாத்திரராகிய தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை பணிந்து குனிந்து உம்முடைய பாதங்களை முற்றம் செய்கிறோம். அடியாரின் ஜெபங்களை இன்னைக்கு கேளுங்கப்பா. இன் ஜீசஸ் நேம், ஆமென். ஒரே ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்து அந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்களின்படி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். 115 சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார்.
ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் துவங்கும் பொழுதே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று துவங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்போது அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் சமாதானமும் சந்தோஷமுமாய் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே தான் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, நாங்கள் இவைகளெல்லாம் எங்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை, உம்முடைய நாம மகிமைக்காக கேட்கிறோம் என்று இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்பித்து கொடுத்தார். அதில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்கள், எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும். எல்லா பகுதிகளிலும் கணவன் மனைவியாகி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், பிள்ளைகளின் எதிர்காலத்தில், பர்சனலாக கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கணும். ஒரு தகப்பன் வாழ்க்கையில் தேவ சித்தம் நடந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் தேவ சித்தம் நடக்கும். தாய் தேவ சித்தத்தை செய்தால் பிள்ளைகள் எல்லாம் தேவ சித்தத்தை செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலரும் தேவ சித்தம் என்றால் என்னவென்று அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டுடே we are going to pray for one thing. God, let thy kingdom come, let thy will be done. உங்கள் சித்தம் எங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். ஒருவேளை இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வின் பல பகுதிகளில் தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். நாம் கண்களை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று அப்பா உம்மை நோக்கி பார்த்து இந்த வேளையில் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் எந்தெந்த தேசங்களில் இருந்து கர்த்தாவே பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும், எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பனாயிருக்கிற அப்பா எங்கள் பரலோக தகப்பனை நோக்கி பார்த்து எங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறார் ராஜா. அப்பா ஏசையா, இந்த வேளையில தகப்பனே உம்முடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை உணர்ந்தவர்களா இன்னைக்கு வந்து நிக்கிறோம்பா. இந்த வேளையில கர்த்தாவே எங்களுக்காய் அல்லப்பா, எங்களுக்காய் அல்ல அப்பா, உங்க கிருபையும் சத்தியத்தின் நிமித்தமாகவே நீர் கர்த்தாவே உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படியாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வந்து நிக்கிறோம்பா. அப்பா தகப்பனே எங்கள் எல்லா குடும்பங்களையும் அப்பா ஒரு விசை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று எஸ்ரா கர்த்தாவே தகப்பனே எங்களையும் எங்கள் ஜாமான்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தது போல கர்த்தாவே இந்த வேளையில நாங்கள் வந்து நிக்கிறோம்பா. எல்லா குடும்பங்களையும் நாங்கள் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே உங்க பரலோக சித்தம் அப்பா, எப்படி பரலோக சித்தம் இந்த பூமியில செய்யப்படுவது போல கர்த்தாவே எங்கள் குடும்பங்கள்ல செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து நிக்கிறோம்பா. வாஞ்சித்து வந்து கேட்கிறோம்பா. பரலோகத்துல கர்த்தாவே நீர் என்ன கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறீரோ தகப்பனே, ஒவ்வொருவரை குறித்து, ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ, ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவிகளை குறித்து என்ன இன்னைக்கு எழுதி வச்சிருக்கீங்களப்பா. குடும்பத்துல கர்த்தாவே சந்ததிகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே உடன்பிறப்புகளை குறித்து நீங்க என்ன எழுதி வைத்தீங்களோ தகப்பனே, அப்படியே இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே இதற்கு தடையாயிருக்கிற உங்க சித்தம் செய்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை
பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சித்தம் நடப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா சிந்தைகள், மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே உங்க பரலோக சித்தம் மாத்திரம் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்கட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளுடைய படிப்புல உங்க சித்தம் நடக்கட்டும் ஐயா. எல்லா குடும்பத்தின் தொழில்கள்ல உங்க சித்தம் நடக்கட்டும் ஐயா. எல்லா குடும்பத்தில் கர்த்தாவே பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன தீர்மானிக்க வேண்டும் கர்த்தாவே, எந்த கர்த்தாவே நற்குணசாலியை மருமகளாய் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்களோப்பா, அதிலெல்லாம் உங்க சித்தம் மாத்திரம் தயவாய் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சித்தத்துக்கு விரோதமாய் எந்த விதத்திலும் சத்துருவானவன் நுழைந்து விடாதபடி இயேசுவின் நாமத்துல குடும்பங்களை எல்லாம் வேலை அடிக்கிறோம் ஐயா. விசேஷமா எங்கள் சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, காலேஜ், அவர்களுடைய எக்ஸாம்ஸ் கர்த்தாவே, பிள்ளைகளை குறித்த எதிர்கால திட்டங்கள், பிள்ளைகள் எதிர்காலத்துல போய் கர்த்தாவே எந்தெந்த தேசங்கள்ல படிக்க வேண்டும் என்ற சித்தமோ, வேலை செய்ய வேண்டும் என்ற சித்தமோ இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுடைய தலையின் மேல அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் தேசத்தில் உயர்ந்திருக்கும்படியாய் நீர் சித்தம் வைத்திருக்கீங்கப்பா. தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மையினால சிறந்திருக்க வேண்டும் என்ற உங்க சித்தம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சந்ததிகள் மேல ஆசீர்வாதமாய் வந்து பலிக்கட்டும் என்று உங்க சித்தத்தை எங்கள் பிள்ளைகளுடைய தலைகள் மேல வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே சித்தம் எப்படி எஸ்ரா மேல இருந்ததோ, எப்படியா தாவீது மேல இருந்ததோ அப்பா, எப்படியா தீமோத்தேயு மேல, பவுல் மேல இருந்தது போல ஆவிக்குரிய மக்களாய், உம்முடைய தாசர்களாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் எங்கள் குடும்பத்துல ஒவ்வொருவரும் மாறும்படியாய் இந்த நாட்கள் உம்முடைய சித்தம் இயேசுவின் நாமத்துல பரலோக தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் அப்பா எப்படியாய் பரலோகத்திலிருந்து கர்த்தாவை கடந்து வருகிறது போல எங்கள் பிதாவினிடத்திலிருந்து கடந்து வருகிற அந்த நன்மை அப்பா இயேசுவின் நாமத்துல உங்க சித்தமாய் கர்த்தாவை கடந்து வருகிறதற்காய் இந்த வேளையில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. உங்க சித்தத்தை செய்ய கர்த்தாவே பாத்திரம் உள்ளவர்களா இதை வாஞ்சித்து தேடி அப்பா உமக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற ஜனமாய் எங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா உங்க சமூகத்துல தாழ்த்தி எங்களை சாஷ்டாங்கமாய் தொழுது கொண்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீர் கிரியை செய்து உங்க நாமத்தை அப்பா எங்களுக்காய் அல்லப்பா உம்முடைய நாமத்துக்காய் நீர் மகிமைப்படும்படியாய் நீங்க செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, பூமிக்குரிய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, பிள்ளைகளுடைய படிப்பு எல்லா எதிர்கால காரியங்களில் தேவ சித்தம் நிறைவேறுவதாக, ஒவ்வொரு கணவன் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், மனைவியின் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஊழிய பாதையிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. In Jesus name. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாலிபர்களுக்கு இங்கே அவர்களோடு கூட பேசி பார்த்தால் ஒரு காரியம் மனதில் குறைவாகவே இருக்கும். என்னதான் பெற்றோர் அவர்களுக்கு நன்மைகளை செய்தாலும் பெற்றோர்களை குறித்த ஒரு மனக்குறைவு எல்லா பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறது. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா என்று சொல்லுவார்கள். சிறு வயதில் அறிந்தும் அறியாததுமான இளம் பருவத்தில் அவர்கள் சந்தித்த சில ஹர்ட்ஸ், சில ட்ராமா அவர்கள் இருதயத்திலேயே சுமந்து கொண்டு வாலிப வயது வரும் பொழுது அது கசப்பாக மாறிவிடுகிறது. சில பிள்ளைகளுக்கு தரித்திரத்தில் வாழுகிற பெற்றோர் மேல் பயங்கர கசப்பு. நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன்? ஏன் இந்த தகப்பன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார்? ஏன் இந்த தாய் எனக்கு தாய்? நான் ஏன் அந்த வீட்டில் பிறக்கவில்லை? இப்படியெல்லாம் பிள்ளைகள் இன்றைக்கும் நினைக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வர வேண்டும். சங்கீதம் 23:1 சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகளை, பெற்றோர்கள் மேலே குறைவான எண்ணங்களை விதைத்து பெற்றோர்களுக்கு விரோதமாய் அவருடைய மனதை திருப்புகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் ஒளிந்து, கஷ்டகாலம் ஆகவே என்னை அப்படி வளர்த்தார்கள், பண தேவை ஆகவே என்னை அப்படி வளர்த்தார்கள், நெருக்கடி ஆகவே என்னை வளர்த்தார்கள், நான் இனிமேல் என் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி பிள்ளைகள் சங்கீதம் 23:1 கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டு எல்லா தேவைகளுக்கும் அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அடுத்த தலைமுறையினிடத்தில் கொடுக்கட்டும். லெட்ஸ் ஆல் ப்ரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் எல்லா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை அப்படியே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தலைமுறையினரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. சந்ததிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விசாரங்கள், எங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்கள், எல்லா நுகங்கள் அப்பா உம்முடைய நாமத்தினால அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விலக்கப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம்ப்பா. சிறு வயதுல ஆண்டவரே இருக்கிற எல்லா பாதிப்புகள் அவர்கள் இருதயத்திலிருந்து நீங்க எடுத்து போடுங்கப்பா. உங்க அன்பு மாத்திரம் தான்ப்பா இதை செய்ய முடியும். என் தகப்பன் நீர் செய்வீராக அப்பா. எல்லா சூழ்நிலையிலையும் தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற அந்த வைராகியத்தின் அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உயர்வைய, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கொடுங்கப்பா. எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளும் அது வனாந்தரமா இருக்கட்டும் ஐயா. அது எப்படிப்பட்ட ஆண்டவரே கடினமான சவால்களா இருக்கட்டும் ஐயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருளின் ஆண்டவரே அப்பா நேரங்களா இருக்கட்டும் அப்பா. எங்க பிள்ளைகள் உம்மை சார்ந்து வாழ ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழ, நீரே நம்பிக்கையாய் நினைத்து வாழ அப்பா கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை துணையாக, உம்மை கேடகமாக, உம்மை மறைவிடமாக எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வைத்து கொள்ளட்டும் ஐயா. அவர்கள் இருதய பலகைகளை எழுதுங்க ராஜா அப்பா. நீரே அப்பா எங்க பிள்ளைகளுக்கு நம்பிக்கையும் ஆண்டவரே நம்பிக்கை நங்கூரமாய் இருப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இனி ஆண்டவரே பாரங்களினாலும் விசாரங்களினாலும் ஆண்டவரே எதிர்காலத்தை தொலைத்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் அகற்றி போட்டு, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று ஆண்டவரே எங்க பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு நேராய் கடந்து செல்வார்களாக என்று சொல்லி ஒரு பிரேக் த்ரூவை எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூ எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வரட்டும். ஒரு நம்பிக்கையின் திருப்பு முனைய எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்குள் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் இந்த வேளையில விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தப்படி செய்கிற ஆண்டவரே ஜெப வீரர்களாய் எங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஜெப வீராங்கனைகளாய் எங்க பிள்ளைகளை மாற்றுங்க. ஒரு பிரேக் த்ரூவை எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கொடுங்க ராஜா. ஆவிக்குரிய ஒரு திருப்பு முனை அப்பா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றியின் திருப்பு முனை, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் திருப்பு முனை உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா ராஜா. அப்படியே செய்ய போகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது.
அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்பூரை கைவிட மாட்டார், துதிப்பூரை கைவிட மாட்டார். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறபடினால், கர்த்தர் உம்முடைய ஜனங்களை நடத்துகிறபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காதப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாலிப தலைமுறை கர்த்தரையே தங்களுடைய நம்பிக்கையாய், தங்களுடைய ப்ரொவைடராக வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக முழு உலகத்திலும் உள்ள வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 கண்டத்திலும் இருக்கிற வாலிபர்கள், விதவிதமான வாலிபர்கள். சில வேளைகளில் பிற தேசங்களில் போய் அந்த தேசத்தில் உள்ள வாலிபர்கள் பேத்தார் அழகு மிகுந்த வாலிபர்கள், வாலிப பெண்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இயேசு இல்லாததினால் எப்படியெல்லாமோ அவர்கள் வாழ்க்கைக்கு லக்கு வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் உள்ளம் உடைகிறது. ஆண்டவரே, இவர்களும் உடைய பிள்ளைகள் தானே, இவர்களையும் நீ நேசிக்கிறீர் அல்லவா என்று உள்ளம் கதறுகிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா தேசங்களிலும் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். எல்லா தேசத்தில் உள்ள வாலிப பெண்களை, வாலிபர்கள், எல்லா தேசங்களின் பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்டங்களின் பெயர்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ரத்தம் எல்லா கண்டத்தின் மேலும் தெளிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையை எல்லா கண்டங்களுக்கும் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை சொல்லப்பட்ட ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்திற்காக ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் ராஜா முழு உலகத்திலே கர்த்தாவே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா தகப்பனை, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இன்றைக்கு உம்மை அறியாமல் ராஜா இருக்கிறார்களோ தகப்பனை, மனம்போன ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரை அப்பா இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்கள் கரத்துக்களே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை. எல்லா வாலிப பிள்ளைகள் மேலும் கர்த்தாவே உங்கள் இரக்கத்தை அப்பா, உங்கள் தயவை தகப்பனே அப்பா இன்னைக்கு ஊற்றுங்கன்னு ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவை உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா, மனம் திரும்புதல் ஆண்டவரை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ஐயா ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் ஐயா எவ்விதமான பாவத்தில் சிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ராஜா வெளியே வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வாலிப பெண் பிள்ளைகளை தொடுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஐயா இளம் வயதிலேயே தகப்பனே அப்பா தங்கள் வாழ்க்கையை விற்று போடுகிறார்களே அப்பா, இந்த பிள்ளைகளை எல்லாம் தொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து ராஜா பிள்ளைகள் வெளியே வந்து விடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா துன்மார்க்கமான கிரியைகளிலே, தவறான நடத்தையிலே அப்பா, தவறான சிநேகத்திலே அப்பா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அதை விட்டு வெளியே வந்து விடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பின்மாறி போன பிள்ளைகளை தொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏதோ ஒரு சோதனை நிமித்தமாய் ராஜா, ஆண்டவரை தோல்வி நிமித்தமாய் ராஜா உங்க அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகளை ராஜா இன்றைக்கு அப்பா நீங்க சந்தித்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. ஆதியில இருந்த அதே அன்பை ராஜா இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அதே அன்புக்குள்ளதான் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, தோல்வியிலே கர்த்தாவே அப்பா தோத்துறப்பா, வேலை இல்லாத பிரச்சனையிலே அப்பா, ஆம் தகப்பனே, வாழ்க்கையில ஆண்டவரை ஏதோ ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே அப்பா மனமுடைந்து போன பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா நீங்க நினைத்தருளும் ராஜா, நினைத்தருளும் ராஜா. அந்த தோல்வியில் இருந்து ராஜா, அந்த துக்கத்தில் இருந்து, அந்த உடைந்து போன மன சூழ்நிலையில் இருந்து ராஜா பிள்ளைகள் வெளியே வரட்டும் அப்பா, வெளியே வரட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. 5 கண்டங்களிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களை ஆண்டவரை இன்றைக்கு உங்க கல்வாரி அன்புக்கு முன்பதாக ராஜா, அந்த சிலுவைக்கு முன்பதாக நிறுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா
எல்லா பிள்ளைகளையும் தகப்பனே, இளம் பிள்ளைகள் முதற்கொண்டு ராஜா, வாலிப வயதில் இருக்கிற எல்லாரையும் ராஜா உங்க அன்புக்கு கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உங்க கரம் ராஜா நீட்டப்படட்டும் ராஜா. வாலிபர்கள் மேல ராஜா உங்க கரத்தை நீட்டுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உங்க கரம் தொடப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சூழ்நிலைகளில் மாற்றம் வரட்டும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் சிக்கிக்கொண்டு ராஜா அதுல இருந்து வர முடியாமல் ராஜா தவித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ராஜா நீங்க நினைத்துள்ளும் ராஜா. தாய் தகப்பன் இல்லாமல், ஆலோசனை கொடுக்க ஆண்டவரே ஆட்கள் இல்லாமல் ராஜா ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே அப்பா அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. தாயின் அன்பு இல்லாமல், தகப்பனுடைய வழிநடத்தலில் இல்லாமல் ஆண்டவர் அனாதை போல நான் இருக்கிறேனே என்று உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறேன் வாலிபர்களையும் ஆண்டவரே உங்க கரம் தொடட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ராஜா உங்க அன்பை தாங்கப்பா, உங்க மன துருக்கத்தை தாங்கப்பா. அவர்களும் அன்பை கண்டு கொள்ளட்டும் ராஜா. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. உம்மை போல ராஜா ஒருவரும் ஐயா ஆண்டவரே அன்பை ஆண்டவரை கொடுக்கவே முடியாது ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் ராஜா அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்க அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. உங்க இரக்கத்தை ஊற்றுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே சரீர குறைபாடுகளோடு தகப்பனே ஒதுக்கப்பட்ட மனநிலைமையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. சரீர குறைபாடுகள் நிமித்தமாய் ஆண்டவரை தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க அப்பா. ஆண்டவருடைய எண்ணங்களை மாற்றுங்க அப்பா. அவர்களும் ஆண்டவரே அப்பா மேலே எழும்பி வர முடியும், சாதிக்க முடியும் என்று ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இளம் வயதிலேயே அப்பா திருநங்கைகள் போல ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதனாலே தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளே, உடைந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க ஐயா. எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உங்க அன்பு ஐயா, உங்க அன்பு ஐயா இன்றைக்கு ராஜா அப்படிப்பட்ட இருதயங்களிலே உங்க அன்பு ஊற்றப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. சிக்கி கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ராஜா உம்மை அறிந்து கொள்ளட்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தாவே அந்த மனமாறுதலுடைய அனுபவங்களுக்கு நேராக கர்த்தாவே அப்பா வரட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலே அப்பா மௌனமாய் இராதபடிக்கு தகப்பனே, இத கடைசி காலங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தகப்பனே எல்லா விதமான பாவ வாழ்க்கையில் இருந்தும் வெளியே வந்து கர்த்தாவே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுது நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் ஐயா ஆண்டவரை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளதாய் வந்து கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும்பா. இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாவற்றையும் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிக்க மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? 5 கண்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நீர் தொடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. சிறிய குழந்தைகளை, ப்ரீடீன்ஸை, டீனேஜர்ஸை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. 20ஸ்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பலவிதமான சூழ்நிலைமைகளில், பலவிதமான கலாச்சாரத்தின் மத்தியில், பலவிதமான மதம் சம்பந்த ஆண்டவரே நம்பிக்கைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களேப்பா, நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எவ்வளோ பக்தி உள்ள வாலிபர்கள் ஆண்டவரே, இள வயதிலேயே தங்களை கடவுளுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணி இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, தான் வணங்குகிற தெய்வத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற வாலிபர்களை என் ஆண்டவருடைய அன்பு தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. சில குறிப்பிட்ட ஆண்டவரை காரியங்களுக்கென்று, சில குறிப்பிட்ட துறைகளுக்கென்று ஆண்டவரே, சில குறிப்பிட்ட தலைவர்களுக்கென்று தங்களை விற்று போட்டிருக்கிற வாலிபர்களை நீர் தொட்டு உம்பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எல்லாம் இயேசுவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் பவுலை போல மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நிச்சயமாக வருகிற நாட்களில் உலகமெங்கும் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். அன்றைக்கு நீங்கள் சொல்வீர்கள், ஒரு நாள் நாங்கள் எல்லாம் இப்படி கண்ணீர் விட்டு ஜெபித்தோம், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த எழுப்புதலை தந்திருக்கிறார் என்று. நிச்சயமாக எப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த தாயார் 2 குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். என் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள்.
அவர்களை பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது. நான் கேட்டேன், இந்த குழந்தைகள் யாருடையவர்கள் என்று. உடனே அந்த தாய் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அம்மா, இது என்னுடைய மகனுடைய பிள்ளைகள். என் மகன் திருமணமாகி இந்த 2 பிள்ளைகள் பிறந்தவுடன் வேறு ஒரு பெண்ணை நேசித்து ஓடிவிட்டான். என் மருமகள் என் மகன் மேல் இருந்த கசப்பினாலே இந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொண்டாள். எனக்கு வயது 70 ஆகிறது. இது என் கடைசி மகனுக்கு பிறந்த பிள்ளைகள். நான் எவ்வளவு காலம் இருப்பேன் எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பார் எனக்கு பிறகு எனக்கு தெரியாது. என் உள்ளம் மிகவும் உடைந்து போய்விட்டது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எப்படி, எதிர்கால நம்பிக்கை எப்படி? இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், நம் உள்ளம் உடைகிறது. உலகமெல்லாம் இவ்வளோ பிள்ளைகள் மேற்கத்திய நாடுகளிலே கலாச்சாரம் வேறு விதமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது விரும்பினால் வாழுகிறார்கள், விரும்பவில்லை என்றால் உடனடியாக விவாகரத்து செய்கிறார்கள். பிள்ளைகளை நினைப்பதில்லை, அவருடைய எதிர்காலத்தை நினைப்பதில்லை. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனைவியர் ஒருவேளை புருஷன் கைவிட்டு விட்டான், நானாவது பிள்ளைகளை வளர்த்து மேலே கொண்டு வர வேண்டும் என்று தாய்மார்களாவது மனம் இறங்கி அந்த பிள்ளைகளுக்காய் பரிதபிக்க வேண்டும். உலகமெல்லாம் இது பரவி கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திற்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பாரத்தோடு ஜெபிங்கள். ஒருவேளை ஜெபிக்கிற உங்கள் குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட விவாகரத்து நிமித்தம் பிரிந்து பிள்ளைகள் உங்களோடு வசிக்கலாம். யாருக்கு தெரியும், இந்த நாட்களில் இந்தியாவிலும் இந்த கலாச்சாரம் பரவி வருகிறது. We are going to pray for these families and also for these children. Let's all pray together. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல அண்ட சராசங்களை படைத்த தேவாதி தேவனே ராஜா, ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, எத்தனை பெற்றோர்மார்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த வெளியிலே கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா செபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒரு விசை மனம் இறங்குவி ராகராஜா. குடும்பத்தில் பிரிந்திருக்கிற கணவன்மார்களுக்கான செபிக்கிறோம், மனைவிமார்களுக்கான செபிக்கிறோம் அப்பா. பொல்லாத சத்துருவானவன் ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்திலே வலு சர்வமானது ஆண்டவரே ஆதாளம் ஏவாளம் பிரித்தது போல ராஜா, இன்றைக்கு தகப்பனே உலகமெங்கும் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே, கணவன் பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை பிரிவின் ஆவினால பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. இன்றைக்கு அநாதைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பெற்றோரை இழந்து ஆண்டவரே தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. நானே ஆறுதல் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் அப்பா தகப்பனே, பெற்றோர் இழந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆறுதல் செய்கிற தேவன் நீர் அல்லவா ராஜா, சகல ஆறுதலின் தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வீர் ராகராஜா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரை தொடைக்கப்படட்டுங்கப்பா, தொடைக்கப்படட்டுங்கப்பா. இந்த ஜெபவெளியிலே யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கல்வாரின் அன்பு இப்போதே பாயட்டும் என்று சொல்கிறப்பா. எல்லா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கட்டுங்கப்பா, ஒன்று சேர்க்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் பிரிந்தது நிமித்தம் தகப்பனே பிள்ளைகள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஆண்டவர் ரணங்களை காயங்களை கர்த்தர் ஆற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகள் தகப்பனே எதிர்காலம் இல்லாமல் தவிக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீரே வழி வாசலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் வழி காட்டுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்க்க
சேர்ப்பதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் எல்லா பிரிவின் ஆவின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விவாகரத்துக்கு நேராய் திருப்புகிற பிரிக்கிற ஆவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. இன்றைக்கு தகப்பனே ராஜா, எல்லா பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெற்றோடு இருதயத்தில் கல்வாரி அன்பு பாயட்டும் தகப்பனே. தாங்கள் செய்வது பாவம் என்ற அந்த உணர்வுள்ள இருதயம் வரட்டும் அப்பா. பெற்றோருக்குள்ள இருக்கிற கடின இருதயத்தை எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே, பிறருடைய மனைவி இச்சிப்பதும் பிறருடைய கணவரை இச்சிப்பதும் அது பாவம் என்பதை உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கர்த்தர் தருவீராக ராஜா. பிரிந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் கல்வாரி அன்பினால இணைக்க போவதுக்காய் நன்றி தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே, பெற்றோர் இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆறுதலையும் வழிகளை கர்த்தர் திறப்பதுக்காக மக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இரக்கமும் தயவும் செய்ய போறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வரும் நாட்களில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரிவுகள் பிளவுகள் எல்லாம் நீ நிறுத்த போறதற்காய் நன்றி. பிரிந்து ஒருவேளை தனியே வாழுகிறவர்கள் மீண்டும் மனம் திரும்பி வந்து இணைந்து குடும்பமாய் வாழ உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலைமை உருவாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. In Jesus name we pray. Amen. Amen. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதிசேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி தெரிந்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எஸ் ஃபாதர், உங்களுடைய பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம், பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம், பெரிய அனுக்கிரகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் இளம் வயதிலேயே மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் கைகளில் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். எல்லா வீடுகளிலும் லைசன்ஸ் வாங்கி வீட்டிலே துப்பாக்கியை வைத்திருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற ஜெயிலில் ஒரு சர்வே எடுத்த பொழுது அநேக சிறு பிள்ளைகள் வீட்டில் தகப்பன் தாய் பேசிக்கொண்ட கடினமான வார்த்தைகள் அல்லது சண்டையிடுவதை போன்ற ஒரு சூழ்நிலைமைகளில் தகப்பன் வைத்திருக்கிற கன்னை எடுத்து தகப்பனையே கொன்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி. இதை போல அறியாமல் செய்த பல குற்றங்களினால் ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகள், அறிந்து செய்த குற்றங்களினால் தீவிரவாதம், கடத்தல், கொலை, இதை போன்ற குற்றங்களால் சிறையில் இருக்கிற வாலிபர்கள்,
இவர்களெல்லாம் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். 10 வருடம் 15 வருடம் ஒருவன் ஜெயிலில் இருந்து விட்டு வெளியே வரும்பொழுது அவன் இருதயத்தில் அந்த ஜெயிலிலே என்ன கற்றுக்கொண்டானோ, என்ன கடின காரியங்களை கற்றுக்கொண்டானோ அந்த கசப்புகளோடு தான் அவன் வெளியே வருவான். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த இன்மேட்ஸ் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். இதற்காக இன்றைக்கி நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட எவரையுமே உங்களுக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் ஒரு சில தாய்மார்கள் ரகசியமாய் வந்து என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். என் பையன் ஜெயிலில் இருக்கிறாமா, வெளியே சொல்ல முடியலை, நீங்கள் எப்படியாவது அந்த மகன் விடுதலையாகி வெளியே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அடுத்த சந்ததிகளுக்காக, வாலிபர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உலகம் எங்கிலும் ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் இருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் மாற்றங்களை கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் விசேஷமாய் சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறையில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் வாழ்க்கையிலே செய்த அன்றைய தவறான செய்கைகளின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் இன்றைக்கு தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயங்களை கர்த்தர் திருப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய உள்ளங்களை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கிற எல்லா முரட்டாட்டத்தின் சுவாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்குள் இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய மாற்றம் அவர் இருதயங்களில் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கோப சுபாவங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. தீவிரவாதத்தில் அடிமைகளா இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய சிந்தனைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சிறையில் இருக்கிற வாலிபர்களுக்கு உள்ளத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறைச்சாலை ஊழியத்தின் மூலமாய் அநேக வாலிபர்கள் தொடப்படுவார்களாக. சிறைச்சாலையின் சுவிசேஷத்தின் மூலமாய் அநேக வாலிபர்கள் தொடப்படுவார்களாக. சிறைச்சாலையில் அறிவிக்கப்படுகிற வார்த்தையின் மூலமாய் ஒரு பெரிய திருப்பங்கள் வருகிற நாட்கள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் எங்கிலும் கண்டங்கள் எங்கிலும் விசேஷமாய் மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிறைகளிலும் சபைகள் எழும்புவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனை துதிக்கிற வாலிபர்கள் எழும்புவார்களாக. தேவனை ஆராதிக்கிற வாலிபர்கள் சிறைச்சாலைகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறைச்சாலையில காவலர்களும் கைதிகளும் இணைந்து ஜெபிக்கிற நாட்களுக்குள்ளாய் எல்லா தேசங்களிலும் நடத்துங்க சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றங்கள் வரட்டும் அப்பா. சிறைச்சாலையில ஒரு மாற்றங்கள் வருவதாக கர்த்தருடைய வல்லமையின் கரம் தேசங்களிலே கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் வாழ்க்கையில செய்த பாவங்களையும் குறை குற்றங்களையும் விட்டு மனம் திரும்புகிற வாலிப சேனைகளை கர்த்தர் இந்த நாட்களில் தொடுவதற்காய் நன்றி அப்பா. தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு கூட்ட வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இந்த நாட்கள் நீங்க மாற்றுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனண்டை மனம் திரும்புகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரண்டை திரும்புகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் அப்பா. தேவனை உண்மையாய் சேவிக்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்கள்ல எழும்பட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யோசேப்பை போல சிறையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க விடுதலை ஆக்குவீராக. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை வருவதாக. எல்லா சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்தும் கர்த்தருக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பலத்த மாற்றங்களை எங்க பட்டணங்களில் நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க கிராமங்களில் நாங்க பார்க்கணும் அப்பா. எங்க இந்திய தேசத்துல பார்க்கணும் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தேசத்திலும் சிறைச்சாலையில ஒரு எழுப்புதல் வருவதற்காய் நன்றி அப்பா. சிறையில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் வருகிற நாட்களிலே பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு தேசங்களிலும் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தருடைய கரம் பலத்த கிரியைகளை பெரிய மாற்றங்களை அன்றைய அபரிவிதமான அன்றைய பெரிய கிரியைகளை நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஒருவேளை இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் சிறைச்சாலையில் இல்லாமல் இருக்கலாம்.
சில வீடுகளிலே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாமல், கல்லூரிக்கு செல்லாமல், போதை மருந்துக்கு அடிமையாகி, ஏதோ ஒரு ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி ஒரு அறைக்குள் அடைந்து கிடக்கிற சிறைச்சாலையின் அனுபவங்கள் உங்கள் வீடுகளில் ஒருவேளை இருக்கலாம். வெளியே சொல்ல முடியவில்லை. பிள்ளை எங்கே, பள்ளிக்கு போகிறாளா, கல்லூரிக்கு போகிறானா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்திருக்கிறீர்கள். வீடுகளுக்குள்ளே இருந்து சிறைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். இவ்வளோ பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இளவயதின் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, இதையெல்லாம் எதையுமே அனுபவிக்காமல் சிறைப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக வேண்டின ஜெபத்தை கேட்டேன். அதே போல எத்தனையோ குடும்பங்களில் வாலிபர்கள் பாவத்துக்கும், போதைக்கும், குடிக்கும், வெறிக்கும், ஆண்டவரே போர்னோகிராஃபிக்கும், வீடியோ கேம்ஸுக்கும், ஆன்லைன் கேம்ஸுக்கும் அடிமைகளாகி வீட்டுக்குள் அடைந்து கிடக்கிறார்களே. இளவயதின் சந்தோஷங்கள் எதையுமே அனுபவிக்காமல் பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற அந்த வாலிபர்களை எங்கள் ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா சத்துருடைய கிரியைகள், இந்த பிள்ளைகளை சிந்தையில் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆண்டவரை, பெற்றோரை விட்டு வெளியே எங்கேயோ போய் தங்கி தன்னையே சிறைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், பெற்றோரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தொடர்புகளை துண்டித்து வைத்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கதறுகிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும், இந்த சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெளி தேசங்களில் போய் பல வருஷங்களாகியும், வெளி ஊர்களிலே போய் பல மாதங்களாகியும் பெற்றோரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தங்களையே துண்டித்துக் கொண்டு, தங்களையே வேறுபடுத்தி கொண்டு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எவ்வளோ விதவிதமான பிரச்சனைகள் அப்பா, எவ்வளோ விதவிதமான பிரச்சனைகள் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணீங்களே, அந்த வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளையும் ரட்சிக்க போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்வார். நிச்சயமாக உங்கள் பிள்ளையை தேவன் விடுதலை செய்வார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு சொல்லுவீர்கள், நெடுநாள் நான் காத்திருந்தேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று. கடைசியாக ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். இது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கிறேன். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட எவ்வளோ போராட்டங்கள். வசனம் சொல்கிறது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். எல்லா ஊழியர் செய்கிற ஊழியர்களுடைய குடும்பத்திலும், விசுவாசிகளாகிய உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கும்படி ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஏக ஊழியருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, ஊழியத்தில் இல்லை, கர்த்தருக்குள் இல்லை. ஊழியர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். எத்தனையோ ஊழியர்கள். கடந்த முறை ஒரு போதகருடைய மனைவியர் கூடுகைக்கு கடந்து சென்றிருந்தேன். கூட்டம் முடிந்தவுடன் எல்லாரும் வந்து என்னிடத்தில் தங்கள் குடும்ப பாரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையாகவே நான் திகைத்து போனேன். விசுவாசிகள் வீடுகளில் தான் பிரச்சனைகள் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஊழியர் குடும்பங்களில் இவ்வளோ பிரச்சனைகளா ஆண்டவரே என்று நான் மிகவும் பாரத்தோடு ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து வந்தேன். நீங்கள் கூட ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் உள்ளம் உடைக்கப்படும் பொழுது அவர்கள் தேவனுக்கு உற்சாகமாய் ஊழியம் செய்ய முடியாது. டுடே we are going to pray for all God's servants. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும், இரண்டாவது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த விசேஷ குறிப்பை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஊழியர்களின் சுகத்தையும் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் அப்பா, கடந்து போற சூழ்நிலைகள், பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக ஓடுகிற பிள்ளைகள், உமக்காக திறப்பில் நிற்கிற பிள்ளைகள், அநேகருக்காக திறப்பில் நின்று செபிக்கிற பிள்ளைகள் அப்பா, குடும்ப சூழ்நிலை கர்த்தர் இந்த வேளையிலே மாற்றுபடி செபிக்கிறோம். பிள்ளையோட வாழ்க்கையில காணப்படும் நெருக்கங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வேளையில விலக்கும்படி செபிக்கிறோம் அப்பா.
சத்துருவன் பிடிவிலிருந்து முற்றிலுமாக கர்த்தர் நீக்குவீராக, விடுவிப்பீராக. எங்கள் விடுதலை நாயகன் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஊழியர்களுக்கு மனம் இறங்கும்படி செபிக்கிறோம் அப்பா. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இரக்கத்தில் கர்த்தர் முற்றிலுமாக விடுவிக்கும்படி செபிக்கிறோம். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரமாப்பா. கூனி குறுகி நின்ற இடத்துல கர்த்தர் தலை நிமிர செய்வீராக, தலை உயர்த்துவீராக. கர்த்தர் பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொன்ன தேவன் அந்த வார்த்தையை முற்றிலுமாக 100% ஊழியக்காரன் குடும்பத்திலே கர்த்தர் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம், நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் முற்றிலுமாக தேவன் விலக்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி அவருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. இந்த நாட்களே அவள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக, 100% பதில் கொடுப்பீராக. எங்கள் தேவன் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இந்த நாட்களிலே காணப்படும் பிரச்சனைகள், நெருக்கங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவீராக, விலக்குவீராக. தடைகளை கர்த்தர் விலக்குவதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக கரம், ஆசீர்வதிக்கும் கரம், விடுவிக்கும் கரம், ஓ தழும்புள்ள கரம் கர்த்தர் இப்பொழுது வைக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அநேகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் முற்றிலுமாக நிறைவேறும்படி செபிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாத நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி தாவரிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி சமூகத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக. எல்லா மகிமை உமக்கு ரட்சகர் மீட்பெருமாய் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி அப்பா. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். சொல்லுமா? நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டதற்காய் நன்றி அப்பா. அடியார்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நோக்கி ஏறெடுத்த இந்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இணைப்பில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இன்றைக்கு இணைப்பில் இணைந்த உங்கள் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற இந்த என்ஜிபியில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் நடத்துகிற அந்த ஜெபங்களிலும் தவறாமல் ஒவ்வொரு வாரம் இதை போன்று வாலிபர்களுக்காய் ஜெபியுங்கள். புதிய புதிய ஜெபக்குழுக்களை துவங்குங்கள். ஏற்கனவே பல தேசங்களில் துவங்கப்பட்டிருக்கிற என்ஜிபி ஜெபக்குழுக்களுக்காகவும் நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்திலே நிச்சயமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். என் கரத்தை மறுபடியும் சிறுவர் மேல் வைப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய வாலிபர்களை சந்திப்பார், தொடுவார். உங்கள் வாலிப பிள்ளைகளையும் நிச்சயமாய் தொடுவார். தகப்பனே, உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்திலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.